வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ப்ரான் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 20 பல் பூண்டு, அரை முடி தேங்காயை சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் சும்மா மட்டும் நம்ம எண்ணெயில் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதுங்க, அந்த சூட்டில் இருக்கணும், அவ்வளோதான் அந்த எண்ணெயில். அதுக்கப்புறமா இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கியதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ தயிரை இதோடு சேர்த்து கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறம் நான் ப்ரான் 1 கிலோ எடுத்துருக்கிறேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். கிளறும்போது பார்த்து கிளறுங்க, ரொம்ப இதுவாக கிளற வேண்டாம், உடையாத அளவுக்கு நம்ம லைட்டாக கிளறுனா போதும். அதுக்கப்புறமா நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். அது 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஆல்ரெடி அதிலே தண்ணி இருக்கும். நான் இப்போ இது 4 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ லைட்டாக கிளறினதுக்கப்புறம் விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.